திரு தியாகு எப்படி பார்க்குறீங்க இந்த விவகாரத்தை? தெய்வமே நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய சில செய்திகள் என்னன்னா, முதலாக இந்த மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டம் கொண்டு வரப்பட்டது 91 நரசிம்மராவ் பிரதமராக இருக்கிற போது. ஏன்னா 91 என்பது இந்திய வரலாற்றில் முக்கியமான ஒரு ஆண்டு. ஏன்னா புது தாராளியத்தினுடைய தொடக்க ஆண்டாக கருதப்படுது. நியோலிபரலிசம் அப்போ தான் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இருக்கக்கூடிய திட்டமிட்ட வளர்ச்சி, மக்களுக்கான சலுகைகள், உத்தரவாதங்கள் எல்லாம் கைவிடப்பட்டு யார் முடியுமோ பொழைச்சிக்க, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு திறந்து விட்ட போது அதற்கு ஒரு ஆறுதலாக இதை கொண்டுட்டு வந்தாங்க. இல்லைன்னா அது பெரிய ஒரு கழகத்திற்கும் எழுச்சிக்கும் வழி செய்யும் என்பதனால இப்போ அந்த திட்டத்தில் தான் இப்போ இவங்க வந்து கை வைக்கிறாங்க. இதுக்கு முன்னால் நடைமுறை அளவில் முழு அளவில் தொகை விடுவிக்கிறது இல்லை, எல்லா நாட்களும் இல்லை, கடன் வைக்கிறது இப்படிலாம் வச்சுருந்தாங்க. இப்போ அதை மாற்றிட்டு இருக்காங்க. காந்தி பெயரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, 80 அல்லது 81 ஜனதா ஆட்சி கவிழ்ந்த பிறகு இரட்டை உறுப்பினர் பிரச்சனையில் தனியாக போய் புதிதாக ஒரு கட்சி தொடங்கினாங்க. அந்த கட்சியோட பேர் தான் பாரதிய ஜனதா கட்சி. முரளி மனோகர் ஜோஷி, ஏபி வாஜ்பாய், அடல் பிஹாரி வாஜ்பாய், இது அத்வானி 3 பேர் சேர்ந்து அதுக்கு ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினாங்க. செய்தியாளர் சந்திப்பில் கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, இது ஜனசங்கத்தினுடைய தொடர்ச்சியாக புதிய கட்சியான்னு கேட்டாங்க. இல்லை, தொடர்ச்சி கிடையாது, ஜனசங்கம் கலைக்கப்பட்டது தான், இது முற்றிலும் புதிய கட்சி, என்டையர்லி நியூ பார்ட்டி. திருப்பி கேட்டாங்க, இந்த நியூ பார்ட்டியோட ஐடியாலஜி என்னன்னு கேட்டாங்க. காந்தியன் சோஷியலிசம் வாஜ்பாய் கொடுத்த பதில். எதுக்கு? பாஜகவினுடைய ஐடியாலஜி என்னன்னா காந்தியன் சோஷியலிசம். கடைசியாக வந்து தெருக்கூட்டுற திட்டத்துக்கு அவர் பேரை கொடுத்து கண்ணாடி எடுத்து வச்சுட்டு பாக்கி எல்லாத்துலேயும் தூக்கிட்டாங்க. காந்தியன் சோஷியலிசத்தை பின்னால் கைவிட்டுட்டாங்க. தீனதாள் உபாத்தியாயனுடைய ஹியூமனிசம் திட்டத்தை நாங்கள் எடுத்துக்கிட்டு, ஏன்னா ஆர்எஸ்எஸ் ஜனசங்கம் கடுமையாக எதிர்த்தாங்க. காந்திய சோஷியலிசம் பிடிக்காது, காந்தியும் பிடிக்காது, சும்மா ஒப்புக்கு ஒரு பேர் அப்போதைக்கு வச்சாங்க. இந்த பின்னணியில் இப்போ இந்த பேரில் இருக்கிற மற்ற பிரச்சனைகளே என்ன? ஒரே ஒரு தகவல் ஐயா, ஆர்எஸ்எஸ்ல துவங்கும் போது பிராத்தஸ்மரணம் இருக்கு. அதில் மகாத்மா காந்தியை தினந்தோறும் சொல்லி ஆகணும், திருவள்ளுவரை சொல்லியே ஆகணும். அதெல்லாம் ஆமா, மகாத்மா காந்தியோட பேர் தினந்தோறும் பிரேயர்ல இருக்கு. அது உங்களுக்கு தகவலுக்கு. சரி, அது இருந்துட்டு போட்டோம். இப்போ அதனால வேண்டி இப்போ இங்கே பிரச்சனை, இவங்க அது பேர் எடுக்கிறாங்க வைக்கிறாங்க, அது இருக்கட்டும், அடியோடு எல்லாத்தையும் எடுக்க பார்க்குறாங்க. விக்ஷித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஸ்கார் அண்ட் அஜீவிகா மிஷன், இதுதான் இதுக்கு பேர். எதுக்கு பதிலாக வருதுன்னா, அது வேற இது வேறன்னு சொன்னால் அதை நீடிச்சுக்கிட்டே இதை செய்யலாம். சரி, அதற்கு பதிலாகத்தான் இதை கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்காக தான் சட்டம் கொண்டு வர்றாங்க. இப்போ அண்மையில் தான் ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க, ஸ்ரம் சக்தின்னு சொல்லி ஒரு கொள்கையை அறிவிப்பு கொண்டு வந்தாங்க. கல்வி கொள்கை போல தொழில் தொடர்பான, தொழிலாளர் தொடர்பான ஒரு கொள்கை கொண்டு வந்தாங்க. இந்த கொள்கைக்கு அடிப்படைகளாக அவர்கள் எதையெல்லாம் சொன்னாங்கன்னா, மனுஸ்மிருதி, நார்த்த ஸ்மிருதி, இந்த யஜ்ஞவல்கிய ஸ்மிருதி, இந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் ஒரு தொழிலாளர் கொள்கை, ஐஎல்ஓவோ கான்ஸ்டியூஷனோ கிடையாது, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு ஒரு கொள்கை கொண்டு வந்து அதில் சாரமான செய்தி என்னன்னு சொன்னால், அமைப்பு வழி திரண்ட தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய உரிமைகளை பல்வேறு பெயர்களாலும் இந்த 4 சட்ட தொகுப்புகளை கொண்டு பறிச்சுட்டாங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு சேர்த்தீங்கன்னா அவருக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும், நலத்திட்டங்கள் கொடுக்கணும், இது எல்லாத்துக்கும் தேவையில்லை. ஃபிக்ஸட் டைம் எம்ப்ளாய்மெண்ட், எஃப்டிஇன்னு சொல்லி இத்தனை மாதம் வேலை போய்டும், அவ்வளோதான். கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை வளர்க்கிறது, இப்படி பல இது கொண்டு வந்தாங்க. இப்போ இதை கிராமப்புறத்துக்கு விரிவுபடுத்துகிறாங்க. என்ன உத்தரவாதம் உறுதிப்பாடு இருக்கோ அது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுகிற ஒரு வேலை தான் இது. ஒரே ஒரு கேள்வி தான் என்னன்னா, இதுக்கு இவங்க கொடுத்துருக்கிற பேர் இருக்கு பாருங்க, விக்ஷித் பாரத், வளர்ச்சி. என்ன விக்ஷித்து? இந்த வளர்ச்சியினுடைய நடைமுறை விளைவு என்ன? இறுதியாக சமைத்து எடுத்து கொண்டு வருகிற பொருளினுடைய தன்மை என்ன? இவங்க வளர்ச்சி கொள்கையின் மூலம் என்ன சாதிச்சிருக்கிறாங்க? இப்போ நித்தி ஆயோக் பற்றி தோழர் குறிப்பிட்டார், நண்பர் குறிப்பிட்டார். இந்த நித்தி ஆயோகினுடைய பழைய தலைவர் இப்போ ஒரு சுப்பிரமணியா யாரோ இருக்கார், இதுக்கு முந்தைய சூரியகாந்தோ ஒருத்தர் இருந்தார். அவர் சொன்னார்,
இந்திய பிரதமர் மோடி அவர்கள் துணிச்சல் மிக்கவர். இவருடைய துணிச்சலால் உலக அளவில் 5 சாம்பியன்களை உருவாக்கி இருக்கிறார். யார் இந்த 5 சாம்பியன்கள்? உலக பெருங்கோடீஸ்வரர்களின் வரிசையில் இந்தியாவைச் சேர்ந்த 5 பேர் இடம்பெற்றிருக்கிறார். இதுதான் அவங்க வளர்ச்சி. இப்போ இவங்க யார் லஞ்சத்தை ஒழிக்கிறது, ஊழலை ஒழிக்கிறது பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. ஒன்றே ஒன்று தான், லஞ்சம் ஊழல் என்கிற ரகசியமான கைமாற்றங்களுக்கு பதிலாக வெளிப்படையாக செய்கிற ஏற்பாட்டை கொண்டு வந்திருப்பதனுடைய வெறு அர்த்தம் தான் எலக்ட்ரல் பாண்ட். எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் கொண்டு வருகிற வருஷத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்க மறந்துடாதீங்க, டிமானிட்டைசேஷன் ஸ்கீம் கொண்டு வர்றாங்க. இன்றைய நாள் வரை இந்த டிமானிட்டைசேஷன் பணமதிப்பு நீக்கம் ஏன் கொண்டு வந்தோம், ஏன் அதனால என்ன பலன் கிடைத்தது, என்ன நோக்கங்கள் நிறைவேற்றப்பட்டன, ஒரு கணக்குமே கிடையாது. அதனால என்ன இழப்புகள் ஏற்பட்டது, மக்கள் எப்படி துன்பப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஒன்று அது தவறா நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு கொண்டு வந்தோம்னு சொல்லணும், இல்லை சரியா கொண்டு வந்தோம்னா அந்த சாதனைகளை பற்றி பேசணும். போன தேர்தல் அறிக்கையில் அந்த டிமானிட்டைசேஷன் பற்றி ஒரு வார்த்தை கூட இல்லை. டிமானிட்டைசேஷனுக்கு அடுத்து ஒன்று கொண்டு வர்றாங்க, அது மானிட்டைசேஷன். அது என்னது? மானிட்டைசேஷன் போர்ட்டல். இந்த போர்ட்டல் என்ன பண்ணுதுன்னா, நாட்டில் நீண்ட காலமாக அரசு வசம் பொதுத்துறை வசம் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள், துறைமுகங்கள், கட்டடங்கள், இது எல்லாத்தையும் விற்று அந்த காசை எடுக்கிறாங்க. இதெல்லாம் யார் வாங்குறாங்கன்னா, அவர் சொன்னார் பாருங்க, சாம்பியன்கள், சூப்பர் ரிச் சாம்பியன்கள், அவங்க வாங்குறாங்க. சரியா அந்த போர்ட்டல் கொண்டு வந்த அதே வருடத்தில் தான் எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் ஆரம்பிக்குது. எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கீம் அன்கான்ஸ்டிடியூஷனல் என்பது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. ஆனால் அந்த அன்கான்ஸ்டிடியூஷனலா திரட்டப்பட்ட நிதி எல்லாம் யார் வாங்கினாங்களோ அவங்க வச்சுக்கிட்டாங்க. 90% பிஜேபிக்கு. இன்னைக்கு நான் புள்ளிவர சொல்றேன், இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வெளிப்படையாக கொடுக்கக்கூடிய நன்கொடையில் 90 விழுக்காடு பிஜேபிக்கு மட்டுமே. டிமானிட்டைசேஷன் ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, டிமானிட்டைசேஷனால பிஜேபியினுடைய காஃபர்கள் கொழுத்துச்சு, பெரிய பணக்கார கட்சி ஆனிச்சு, உலகத்தில் பெரிய பணக்கார கட்சி ஆனிச்சு. இன்னும் பெரிய பணக்கார கட்சியாக இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலம் வந்தாங்க. உங்களுக்கு ரொம்ப கடைசியா சொல்றேன், செமிகண்டக்டர் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. செமிகண்டக்டர் ஸ்கீமை எடுத்து நடத்துவதற்கு டாடா நிறுவனத்திற்கு மட்டும் 4500 கோடி மானியம் தரப்பட்டது. அந்த மானியம் பெற்றுக்கொண்ட 6வது மாதம் டாடா நிறுவனம் இவர்களுக்கு 750 கோடி நன்கொடை கொடுத்துச்சு. இதை விட என்ன லஞ்சம் ஊழலும், இந்த கிராமப்புறத்தில் வேலை செய்கிறவங்கள்ட்ட அந்த பஞ்சாயத்து போர்டு தலைவர் பண்ணுற ஊழல், நகராட்சி தலைவர், இதுதான் ஊழலா? இதெல்லாம் தான் திருட்டா? இதுதான் மிகப்பெரிய திருட்டு. அப்படி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. நான் சொல்லிடுறேன், என்னுடைய விளைவை மட்டும் சொல்றேன். நான் வந்து ஆக்ஸ்ஃபார்ம் புள்ளிவரத்திலிருந்து நான் சொல்றேன். அண்மையில் கொடுத்த ஒரு அறிக்கை, ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கை, டேக்கர்ஸ் நாட் மேக்கர்ஸ், தி அன்ஜஸ்ட் பாவர்ட்டி அண்ட் அன்ஏண்ட் வெல்த் ஆஃப் காலோனியலிசம்ங்கிற அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் ஆகப்பெரும் பணக்காரர்கள் 1% நாட்டின் செல்வத்தில் 51% மேல் சொந்தமாக வைத்துள்ளார்கள். அடிமட்டத்தில் இருக்கிற 60% மக்களுக்கு 4.8% தான் இவங்க கையில் இருக்கிறது. இந்தியாவினுடைய உயர் பெரும் கோடீஸ்வரர்கள் அவர்களுடைய செல்வம் என்பது மக்கள் தொகையில் கீழே இருக்கிற 50 விழுக்காட்டினுடைய செல்வத்துக்கு சமம். இதை தாங்க விக்சித்துங்கிறாங்க. This is விக்சித். இதான் டெவலப்மெண்ட். இந்த டெவலப்மெண்ட் நமக்கு வேண்டாம். இது வளர்ச்சி என்னும் மாயை, உண்மையான வளர்ச்சி அல்ல. ஏன்னா 2019 மோடிஜி கோட்டையில் கொடியேற்றி விட்டு பேசிய பேச்சை நீங்க எடுத்து பாருங்க. இந்த பெரும்பணக்காரர்களை, பெருங்குடும்பங்களை குறை சொல்வதே வாடிக்கையாகிவிட்டது. அவர்களை கொண்டுதான் இந்த நாடு வளர்கிறது, அவர்களுக்குத்தான் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து அதான். இப்ப இந்த ஏழை எளியவர்கள், கிராமத்தில் வேலை இல்லாமல் தவிக்கிறவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு உத்தரவாதம் என்று தண்ணி ஊத்துகிற திட்டத்தை கூட அடியோடு ஒழிச்சிடும். ஒன்னே ஒன்று கேட்கிறோம், நீங்க என்னென்னமோ உரிமைகளை பற்றி பேசுறீங்க, என்னென்னமோ பேசுறீங்க, எத்தனையோ கொள்கைகள் கொண்டு வர்றீங்க. ரைட் டு எம்ப்ளாய்மெண்ட்டை அடிப்படை உரிமையாக்குவதில் என்ன தடை இருக்கா? செஞ்சு காட்டுங்க பாப்போம். உலக அரங்கில 4வது இடத்துக்கு வந்திருக்கோம். சரி, நன்றி. அதே உலக வங்கி தான், IMF தான் என்ன சொல்றாங்கன்னா, இவங்களுக்கு ஜிடிபி கணக்கு பொய் கணக்கு கொடுக்குறாங்க. C கிரேடு கொடுத்துருக்குறாங்க. இப்ப இந்தியாவுக்கு C கிரேட். ஏன்னா
48% பொய்யான கணக்கு கொடுக்குறாங்க ஜிடிபிக்கு. கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சரை வச்சு கணக்கு பண்ணுறாங்க, நுகர்வாளர் செலவு பண்ணுறதை வச்சு கணக்கு பண்ணுறது இல்லை. இதில் வந்து 2 சொல்லியிருக்காங்க, வேலைவாய்ப்பு வளர்ச்சி. வேலைவாய்ப்புக்கு மட்டும் மறக்காதீங்க, 2014 ஆண்டுக்கு எத்தனை கோடி வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் என்று மோடி வாக்களித்தார். வாக்களித்த பிறகு என்ன பண்ணாங்க, உண்மையிலேயே அது நடந்திருக்கான்னு பார்க்கறதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோ ஆஃப் இந்தியாவை அணுகுனாங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கல் பியூரோலேருந்து 2 எக்ஸ்பர்ட்ஸ் இவர்கள் உண்மை கணக்கு கொடுக்கலன்னு சொல்லி பதவி விலகினாங்க. மறந்துடாதீங்க, முழுக்க ஜிடிபியா இருந்தாலும் இந்த வளர்ச்சியா இருந்தாலும் பொய்மைகளின் அடிப்படையில் கட்டப்படுது. ஒன்று மட்டும் சொல்றேன், இந்த அரசினுடைய கல்விக் கொள்கை, தொழிலாளர் தொடர்பான கொள்கை, இந்த கொள்கை எல்லாமே மொத்தத்தில் எதை காட்டுதுன்னா, முழு அதிகாரத்தையும் தங்கள் கையில் குவித்து கொண்டு ஜனநாயகம், மக்கள் உரிமைகள் எல்லாவற்றையும் மறுப்பதற்கான ஒரு மூர்க்கமான திட்டங்களின் வரிசையில் தான் இது சேர்க்கணும். அதை எதிர்த்து போராடி ஆகணும். சரி, ஓகே. இல்ல நேரம் இல்ல ஸ்ரீதர், எல்லா சுற்றுப்பயல் சொன்னா வாழ்க்கையில தொடங்கி அனைவர் வாழ்க்கையிலையும் வந்து ஒரு ஒளியேற்றுகிற வளர்ச்சியை நோக்கிய பாரதத்தை தான் பாரத பிரதமர்